ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கமர்ஷியலாக பேக்கரி ஸ்டைலில் பண்ணுற கேக்குக்கு பேஸான வெனிலா ஸ்பஞ்ச் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 175 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா பவுடர், 1 கிராம் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேங்க. பேக்கரியில் கேக் வாங்கும்போது கேக் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணி தான் அவங்க சேல் பண்ணுவாங்க. இப்போ நான் செய்கிறதுல ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் ஆட் பண்ணலை. ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸுக்கு 10 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. தனியாக ஒரு பவுலில் 6 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்காங்க. இது கூடவே 8 கிராம் அளவுக்கு கேக் ஜெல்லும் எடுத்து வச்சுருக்காங்க. 210 கிராம் அளவுக்கு சர்க்கரையும் வேப் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க முட்டையை ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வச்சுட்டு ஸ்லோவாக நான் பீட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு பீட் ஆனதுமே இதில் கேக் ஜெல் ஆட் பண்ணிக்கிறேங்க. கேக் ஜெல் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே நான் பீட் பண்ணிக்கிறேன். கேக் ஜெல் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுமே இதில் எடுத்து வச்சுருக்க இந்த சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிகிட்டு இருக்க இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்ததுமே இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணிக்கிறேன். சேர்த்துருக்க மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இது கூடவே எடுத்து வச்சுருக்க ரீஃபைண்ட் ஆயில், வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸு ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஸ்பீட்லேயே ரொம்ப ஓவர் பீட் பண்ணாமல் ஸ்லோவாக பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். வெனிலா ஸ்பஞ்சுக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க டின்னில் இதை ஊற்றி நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஓடிஜி 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை அதில் வச்சுட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெனிலா கேக்கோட ஸ்பஞ்சை வச்சு தான் பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்லாம் செய்வாங்க. இதுக்கு மேலே க்ரீம் போட்டு க்ரம் கோட்டிங்லாம் பண்ணோன்னா நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பர் சாஃப்டான ஒரு கமர்ஷியலாக பேக்கரி ஸ்டைலில் வெனிலா ஸ்பஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நல்ல சின்ன சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.